அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அம்மா பாத். ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபி ஷானி ஹபீபிஹி தஅலீமா தக்பீரன் முஹப்பிரன் வ ஆமிரா. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه وما توفيق الا بالله لا حول ولا قوه الا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. ربي ذكرني منه ما نسيت وعلمني منه ما جهلت. ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي اني ميت وانك حي يا ربي ரபி ஜிதினி இல்மா ரபி ஜிதினி இல்மா ரபி ஜிதினி இல்மா. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு உரித்தாக. சலாத்தும் சலாமும் ஈருலக நாயகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், இமாம் பெருமக்கள், நல்லவர்கள், பெரியவர்கள், குறிப்பாக நம்மீதும் இன்னும் இந்த ஜும்மா தொழுகைக்கு வர இருக்கும் நம் அனைவர் மீதும், ஒட்டுமொத்த இஸ்லாம் சமூகத்தினர் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அருளும் ரஹமத்தும் என்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்லதொரு வேளையிலே நல்லதை கேட்பதற்கும் நல்லதை சொல்வதற்கும் தொடர்ந்து அது குறித்து நல்ல விஷயங்களை சிந்திப்பதற்கும் வருங்காலத்திலே அதன்படி செயலாற்றுவதற்கும் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். ஆரம்பமாக அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனே பயந்து கொள்ளுங்கள் என்று முதலில் எனக்கும் அதற்கு அடுத்து உங்களுக்கும் நான் வசியத் செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய மாபெரும் கிருபை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ரமலானுக்கு அடுத்து ஷவ்வால் மாதத்தில் முதல் ஜும்மாவிலே அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்திருக்கின்றான். வாழும் காலம் எல்லாம் அவன் பொருத்தத்துடன் வாழ்ந்து அவன் பொருத்தத்துடன் மரணித்து நாளை கபிலிருந்து எழுப்பப்படும் போது அவன் பொருத்தத்துடன் எழுப்பக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தால் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல மனிதன் நேர்வழிப்படுறதுக்காக வேண்டி எத்தனை விஷயங்களை ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிறாங்க. ஒரு ஹதீஸ்ல இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, உலகம் போக போக மோசமாக தான் போகும். முந்தைய காலத்தை காட்டிலும் இந்த காலம் மோசமா இருக்கும். இந்த காலத்தை காட்டிலும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய காலம் இன்னும் மோசமாக போகும் என்பதாக ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அதனால வாழ்ற சொற்பமான காலத்துல நம்ம மோசமான விளைவை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். அதுக்குள்ள நம்ம எவ்வளவு அமல் செய்யணுமோ அவ்வளவு அமல் செஞ்சுக்கலாம். மற்றவங்கள குறைய நிறைய பார்க்காம நம்ம என்ன அமல் செஞ்சோம், நம்ம கபருக்கு என்ன எடுத்துட்டு போறோம், அதை தான் நம்ம முக்கியமா பார்க்கணும். ஏன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறாங்க, உலகுல பாவங்கள் அதிகமா போயிட்டே இருக்குது. குறிப்பா ஒரு 15 பாவத்தை சொல்லியிருக்கிறாங்க. அந்த 15 பாவம் உலகத்தில் ஏற்பட்டுன்னு சொன்னா அதனுடைய விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும்னு ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க. நீண்ட ஹதீஸு, திருமதியில பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸு. உலகுல பாவங்கள் பெருகினால் அல்லாஹ்வின் சோதனைகள் பல்வேறு ரூபத்துல பல்வேறு வடிவத்துல வருமா. பாவம் அதிகரிக்க அதிகரிக்க சோதனை ஒரே மாதிரி வராது, வேற வேற மாதிரி வரும். அது குறிப்பா ஒரு 15 பாவத்தை ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. அந்த 15 பாவம் உலகத்துல வந்துச்சுன்னு சொன்னா, அதுல ஏதாவது ஒண்ணு வந்துருச்சுன்னு சொன்னா சோதனைகள் மிக கடுமையா இருக்கும். குறிப்பா ஒரு 5 சோதனைகளை ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இந்த 15 நடந்துச்சுன்னு சொன்னா 5 பாவங்கள் 5 சோதனைகள் வரும்னு சொல்றாங்க. அதுல முதலாவது என்னன்னு சொன்னா, பொது சொத்துக்களை முறைகேடாக செயல்படுத்துது. பொது சொத்து இருக்கு இல்லையா, அதை ஏனதானோ நமக்கு என்ன, அவர் பொது சொத்து தானே, அவரு இருக்க அவர் சாப்பிட்டோம், அதுக்கு நம்மளும் கொஞ்சம் எடுத்துக்கலாம், நம்மளும் சாப்பிடலாம் அப்படின்னு இந்த பொது சொத்துல கை வைக்கிறேன் பாத்தீங்களா, அது அல்லாஹ்க்கு பிடிக்கவே பிடிக்காது. நம்ம பாக்கிறது ஒருத்தன் 10 ரூபா எடுத்தா நமக்கு எப்படி கோபம் வருது. பொது சொத்து அல்லாஹ்வோட சொத்து. அதுதான் வக்ஃபு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வக்ஃபு சட்டம், வக்ஃபு சொத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த வக்ஃபு சொத்து யாருக்கு சொந்தம் சொன்னா முழுக்க முழுக்க அல்லாஹுக்கு தான் சொந்தம். அந்த அல்லாஹ்வோட சொத்துல யாராவது கை வச்சாங்கன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா அவங்களையும் நாசமாக்கிடும், அவங்க பரம்பரை அவங்க வம்சத்தை அல்லாஹ் ஒண்ணுமெல்லாம் ஆக்கிடுவான். ஏன்னா இது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய சொத்து. யாருக்கும் அதிகாரம் கொள்ள, யாருக்கும் உரிமை கொள்ள யாருக்குமே தகுதியே கிடையாது. இது முதல் பாயிண்ட். முதல்ல யார் பொது சொத்துக்களை அநியாயமான முறைகேடலாக வழி நடத்துறாங்களோ அந்த பாவம் நினைச்சு சொன்னா பின்வரக்கூடிய விலைகள் நான் பின்னாடி சொல்றேன். இது முதல்ல. ரெண்டாவது, அமானித துஷ்பிரயோகம் செய்யுது. ஒரு பொருள் நம்ம அமானிதமா கொடுக்குறாங்க, அமானிதமா ஒரு பதவியோ அல்லது அமானிதமா ஒரு பொருளோ அமானிதமா ஒரு
இடத்தை கொடுக்குறாங்கன்னு சொன்னா அது துஷ்பிரயோகம், அதாவது அமானியத்தை மோசடி செய்யக்கூடாது. இது ரெண்டாவது பாவம். மூணாவது, எல்லாமே விரிச்சு பேச வேண்டிய விஷயம், ஜும்மால ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் பேச முடியும், அதனால சுருக்கமா சொல்றேன். மூணாவது, ஜக்காத்து சுமையா கருதுறாங்க. ஜக்காத்து கொடுக்காம இருக்குது இல்ல, ஜக்காத்து கொடுக்கறது சுமையா. ஜக்காத்து கொடுக்கலாமா, இந்த வருஷம் எப்படியா ஜக்காத் தப்பிக்க முடியாதா, ஏதாவது குறுக்கு ஏதாவது ஹீலா சட்டம் சொல்லுவோம், அதாவது ஏதாவது குறுக்கு சட்டம் ஏதாவது இருக்குமா, ஏதாவது ஓட்டம் இருக்குமா சட்டத்துல அப்படின்னு பாப்பாங்களா, அந்த மாதிரி தப்பிக்க ஏதாவது வழி இருக்குமான்னு பார்க்கமா. ஜக்காத்தை சுமையா கருதுறாங்கன்னு சொன்னா பாவம் ஏற்படும். இந்த பாவம் பெருக்குன்னு சொன்னா. நாலாவது, மார்க்கத்தை வேறு நோக்கத்திற்காக கற்குது. மார்க்கத்தை நல்லதுக்காக கற்காம காசுக்காக, பணத்துக்காக, பதவிக்காக, வேறு நோக்கத்துக்காக அல்லாம வேறு நோக்கத்துக்காக யார் மார்க்க இல்ம கற்கிறாங்களோ அப்படி இந்த பாவம் பெருக்கிட்டு சொன்னா பின்வரும் விளைவுகள். அஞ்சாவது, மனைவிக்கு அடிபணிவது. வீட்டுல கணவன் தான் உயர்ந்தனா இருக்கணும், மனைவி நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கணும். மனைவி கட்டுப்பாட்டுல கணவன் போனான்னு சொன்னா இந்த பாவங்கள்லாம் பெருக்கிட்டு சொன்னா பல்வேறு விதமான தண்டனை ஏற்படும். முதலாவது, பொது சொத்துல முறைகேடு செய்யறது. ரெண்டாவது, அமானியத்தை மோசடி செய்யறது. மூணாவது, ஜக்காத்தை சுமையா கருவது. நான்காவது, மார்க்க கல்வியை வேறு நோக்கத்துக்காக கற்பது. ஐந்தாவது, மனைவிக்கு அடிபணிவது. மனைவிக்கு நிறைய பேர் நடக்குது, வெளியில தான் ஒயிட்டு டிப்டாப்பா அப்படியே வெளியில பஞ்சாயத்துலாம் பண்றது, வீட்டுக்குள்ள போனா அடங்கி பொட்டிப்பாம அடங்கி போறது, மனைவி பேச்சுதான் கேட்குது, மனைவி சொல்லி மந்திரம், மனைவிக்கு அடங்கி போறது. மனைவி என்பவள் பெண் என்பது நம்ம கட்டுப்பாடு தான் இருக்கும். நம்ம கட்டுப்பாடுல தான் பெண் இருக்குமே தவிர பெண் கட்டுப்பாட்டுக்கு நம்ம போகக்கூடாது. உலக இறுதி நாள்ல சலாசம் ஹதீஸ் சொன்னாங்க இல்லையா, உலகம் அழகி போகும்போது ஒரு பெண் தான் நாட்டை ஆட்சி செய்வாளாம். ஒரு பெண் ஆட்சி செய்யும் போது தான் உலகமே அழியுமா. அந்த அளவுக்கு பெண் ஆட்சி அதிகாரி வரக்கூடாதுன்னு சல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பெண்கள் கீழே ஆண்கள் வந்தா சொன்னா உலகம் அழிஞ்சிரும். ஆறாவது, தாய் தந்தை வெறுப்பது. நிறைய பேர் இது இருக்குது, தாய் தந்தை வெறுப்பது. தாய் தந்தை அவங்களுக்கு என்னமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரியும் நமக்கு தான் எல்லாம் தென்ற மாதிரியும், அவங்க வேற ஜென்ரேஷன், இந்த ஜென்ரேஷன் வேற, நவீன காலத்தை பத்தி அவங்களுக்கு தெரியாது, உலகம் மாறிக்கிட்டே போகுது, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த காலத்து ஆளு வயசாகி போச்சு, கிழவனா ஆயிட்டாங்க, சொன்னதே சொல்லுவாங்க, முணங்குவாங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது, அவங்கள்ட்ட ஒண்ணுமே ஒரு அறிவு இல்லை அப்படின்னு நிறைய சொல்லிட்டே போலாம். இப்படி தாய் தந்தை யார் வெறுக்கிறாங்களோ அந்த பாவம் அதிகரிச்சு சொன்னா விளைவுகள் மோசமா இருக்கும். ஏழாவது, நண்பனை நெருக்கமாகிறது. நண்பன் ஒரு அளவுக்கு தான், வீட்டு வரைக்கும் தான் நண்பன். வீட்டுக்குள்ள கூட்டு போய் அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்றது, மனைவி வீட்ட குறை, பிள்ளைங்கள் பண்ற தப்பு குற்றம், நம்ம தாய் தந்தை நம்ம செய்யற விஷயத்த, இப்படி எல்லாத்தையும் ஓப்பனா எல்லாத்தையும் அதாவது கணவன் மனைவி விட நண்பனை நெருக்கமாக்குது. நண்பன் தான் எல்லாமே, நண்பன் எல்லாம் இல்ல, அவன் தாங்க எனக்கு எல்லாம், அவன் சொன்னா சரியா இருக்கு அப்படின்னு நண்பனை யார் நெருக்கமாக்குறது. எட்டாவது, மஸ்ஜிதுகள்ல வீண் சப்தம், விளையாட்டு, கேலி கிண்டல் மஸ்ஜிதுகள்ல ஒரு சந்த மாதிரி ஆக்கிறது. மஸ்ஜிதுல அல்லாஹ் தொழக்கூடிய இடம் தான் மஸ்ஜிது. இந்த இடத்தையும் சத்தம் போடுறது, பேசுறது, மற்ற இடத்துல எப்படி இருக்கணுமோ, குறிப்பா போன் வந்து சொன்னா அப்படியே போன், ஹலோ நான் மஸ்ஜித்ல இருக்கேன் அப்படி பேசுறது, இதெல்லாமே கூடாது. பள்ளியாசுக்குள்ள என்டர் ஆயிட்டா போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடும். போனுக்கு தொடர்பே கிடையாது. நமக்கும் அல்லாஹ்வுக்கும் தான் தொடர்பு, நமக்கு உலகத்துக்கு தொடர்பு அற்ற நிலையில தான் பள்ளிவாசல்ல இருக்கலாம். இங்க உதாரணத்துக்கு சொல்றேன், போன் பேசுறது, எல்லா விஷயத்தையும் செய்யுது, கணக்கு வழக்கு பேசுறது, உலக வியாபாரத்தை பேசுறது, இப்படி மஸ்ஜிதுகள்ல யார் வீண் வேலையை செய்யறாங்களோ, சப்தம் அதிகமா இருக்கிறாங்களோ, சண்டை போடுறாங்களோ, சச்சரவு ஏற்படுதோ, இந்த பாவம் அதிகரிக்க கூடாது. 9வது, தகுதியற்றவர்களை தலைவராக்குது. பொதுவாகவே தகுதி இல்லாதவன் தலைவராக்குறாங்க இல்லையா, இந்த பாவம் அதிகரிக்க கூடாது. 10வது, தகுதி உள்ளவர்களை வெறுக்க கூடாது. தகுதி உள்ளவர்களை வெறுத்துட்டு அவர்கிட்ட இருந்து பதவி கொடுக்க கூடாது. இது 10வது. 11வது, ஒருவன் தீமையை பயந்து அவன் நம்ம ஏதாவது பண்ணிடுவானோ, கொலை செஞ்சிருவானோ, நம்மளை மாட்டி விட்டுருவானோ அப்படின்னு அவனுக்கு பயந்து அவனுக்கு மரியாதை தருது. என்னை மாட்டி விட்டுறாரா, நான் உன்னை நீ பண்ண சொல்ல மாட்டேனா அப்படின்னு சொல்லி அவன் பண்ற தவற அவன் தீமை நமக்கு செஞ்சிருவான், அவனால நமக்கு அழிவு ஏற்படும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு மரியாதை தருது. இதுவும் பாவம் தான். 12வது, இசை அதிகரிக்குது. மியூசிக் நிறைய பேர்த்து இருக்குது. வாலிபத்தை பார்க்கன்னு சொன்னா எங்கேயாவது பைக்ல போனா ப்ளூடூத் காதுல மாட்டிக்கிட்டு அப்படியே போன் பாட்டு கேட்டு போறது, தூங்கும் போது அப்படியே பாட்டு கேட்டு, அதுக்குன்னு சில வச்சிருக்கானுங்க மெலோடி சாங் அப்படின்னு சொல்லி. மெலோடி சாங்னா கேட்கறது இனிமையா இருக்கும், இளையராஜா சாங் அப்படின்னு சொல்லி. சொல்ல வேண்டிய தருவாயில நான் இருக்கிறேன். நாடு மோசமா போச்சு, இப்படி எல்லாம் பேசின்னு சொன்னா அந்த மோசத்துக்காக நான் இறங்கி பேசிதான் ஆகணும். அதான் சொல்றேன், இளையராஜா பாட்டு கேட்குது, ரொம்ப மெல்லிசையான பாட்டு கேட்டு அப்படியே தூங்குது, இனிமையா கேட்டு தூங்கினா தூக்கம் வரும்னு சொல்லி ஹதீஸ்ல நிறைய வருது. இதை ஓதிட்டு படுங்க, சூறா ஓதிட்டு படுங்க, ஆயத்துல் குர்சி ஓதிட்டு படுங்க, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம் அல்லாஹ் ஓதிட்டு படுங்க, இதெல்லாம் நமக்கு காதுல ஏறாது. இசை தான் காதுல ஏறும். இசை போயிட்டு தான் இவர் தூங்குவார், இசையெல்லாம் தூங்க மாட்டார் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சில வீட்டுல டிவி பாட்டு ஓடிட்டே இருக்கும், இவர் தூங்கிட்டே இருப்பாரு. நான் எப்போ தூங்குனே தெரியல, டிவி பாட்டு ஓடிட்டே இருக்கும், அது ஒரு பெருமையா சொல்றது. இப்படி இசை அதிகரிக்க கூடாது. 13வது, இசைக்கு ஏற்ற நடனமாடும் பெண்கள் அதிகமாகுது. நிறைய பேர் பாக்குறேன் இல்லையா,
ஒரு பாட்டு அப்படியே அந்த டான்ஸ் எப்படி இருக்கோ அது அப்படியே டிக்டோ அப்படியே ஆடுற, சின்ன சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் அந்த மியூசிக்கு தகுந்த மாதிரி அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட்டம் அதிகமாகுது பாத்தீங்களா. பப்ளிக்கா ஆடுறாங்க, செல்போன்ல ரீல் போடுறாங்க, இன்ஸ்டாகிராம்ல போடுறாங்க. நம்ம பெண்கள், நம்ம இன பெண்கள், முஸ்லீம் பெண்களே பார்க்கலாம், டிக்டாக் போடுறது, ரீல்ஸ் போடுறது, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இப்படி எல்லாம் அதிகரிச்சு போச்சு. மற்ற சமுதாயத்து இணையாக நம்ம சமுதாய மக்களும் இப்படி இப்படி ஓப்பனா இறங்கிட்டாங்க. இந்த அளவுக்கு மோசமா போச்சு சொன்னா பாவம் அதிகரிக்கும். 14வது மது அதிகரிப்பது. எல்லாம் நிறைய தடவை நிறைய ஜும்மா பாய் நான் சொல்லியிருக்கிறேன், மது பத்தி நிறைய சொல்லியிருக்கிறேன். இப்படி மதுவை ஒப்பனா குடிக்கிறது, எப்ப பார்த்தாலும் மதுல இருக்குது, சாராயத்தை குடிச்சுக்கிட்டே இருக்குது, குடிக்காம ஒரு நாள் கூட இருக்க மாட்டான். பாத்தீங்கன்னா மது அதிகரிச்சு போகுது. முன்னெல்லாம் பப்ளிக்கெல்லாம் யாரும் குடிக்க மாட்டாங்க, ஏன்னா 100க்கு 1 பேர் குடிப்பாங்க. இப்போ 100க்கு 1 பேர் குடிக்காம இருக்குது, அதிசயமா போச்சு காலம், அப்படி மாறி போச்சு. இப்படி மது அதிகரிக்கிறது. 15வது முன்னோர்களான நல்லவர்களை குறை சொல்வது. எல்லாத்தையுமே இருக்குதுங்க. நமக்கு தான் ஒரு 4 ஹதீஸை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்களுக்குலாம் என்னங்க தெரியும், இமாம்கள் எல்லாம் பின்பற்றலாமா, இமாம்கள் அப்படிப்பட்டவங்க, அவங்கலாம் அந்த காலத்தை வாழ்ந்தவங்க, அதெல்லாம் சரியாங்க, அதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது, இப்படி குறை சொல்றது. நமக்கு ஒரு 5-6 ஹதீஸ் படிச்சு, புகாரி முஸ்லிம் 5-6 ஹதீஸ் படிச்சு வச்சுக்கிட்டு முன்னோர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் ஈக்குவலா இருந்த அவங்கள, ஸல்லல்லாஹு நெருக்கமா இருந்தாங்க, அவங்கள நம்ம குறை சொல்றது. நமக்கும் ஸல்லல்லாஹு 1400 வருஷம் டிஃபரெண்ட் இருக்குது. நம்ம உயர்ந்து போயிட்டோமா, நமக்கு முன்னாடி வந்தவங்களை குறை சொல்றது. இப்படி நிறைய பேர் சாலிஹன்களை, முத்தகீன்களை, உலமாக்களை குறை சொல்ற கூட்டம் இது அதிகரிக்குது. இந்த 15 பாவங்கள் என்ன சொல்லிட்டேன், சுருக்கமா சொல்றேன். பொது சொத்தை முறைகேடு செய்யறது, அமானியத்தை மோசடி செய்யறது, ஜக்காத்து சுமையா கருதுவது, மார்க்கத்தை வேறு காரணமாக கற்பது, 5வது மனைவிக்கு அடிபணிவது, 6வது தாய் தந்தைக்கு வெறுப்பது, 7வது நண்பனை நெருக்கமாக்கி கொள்வது, 8வது மஸ்ஜிதுகள்ல வீண் சப்தம் குழப்பங்கள் ஏற்படுத்துவது, 9வது தகுதியற்றவர்களை தலைவராக்குவது, 10வது தகுதி உள்ளவர்களை ஒதுக்குவது, 11வது ஒருவன் தீமையை பயந்து அவனுக்கு மரியாதை செய்வது, 12வது இசை அதிகரிப்பது, 13வது அந்த இசை கேட்டு நடமாடும் பெண்கள் அதிகரிப்பது, 14வது மது அதிகரிப்பது, 15வது முன்னோர்களான நல்லவர்களை குறை சொல்வது. இந்த 15 பாவமும் அதிகரிச்சுன்னு சொன்னா பின்வரக்கூடிய விளைவுகள் மோசமா இருக்குமா. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் திருமீதியில பதிவு செய்யப்பட்டிருக்கு, வேணா எடுத்து பாருங்க. இப்படி எல்லாம் இந்த பாவம் அதிகரிச்சு சொன்னா என்ன நடக்கும் சொன்னா, ஒன்றன் பின் ஒன்றாக பாவம், கஷ்டங்கள், துன்பங்கள் வந்துகிட்டே இருக்குமா. இந்த பாவம் 15 பாவத்தை சொன்னா இல்லையா, 15 பாவம் வந்து சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துன்பம் வரும்னு சொல்லல, அதே ஒன்றன் பின் ஒன்னா வருமா. எப்படி தெரியுமா வருமா, ஒரு தஸ்பீ மணில ஒரு மணி அறந்து ஊஞ்சு சொன்னா அடுத்த மணி டக்கு டக்கு வரும் பாத்தீங்களா. ஒரு பாசி மணில, தஸ்பீ மணில ஒரு மணி நூல் அறந்துக்குச்சு, அறந்து இப்படி பிடிச்சன்னு சொன்னா எப்படி மணி ஒவ்வொன்னா வருமா. அந்த மாதிரி துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், சோதனைகள் அடுக்கடுக்கா வந்துகிட்டே இருக்கும். ஒண்ணு முடியும் இன்னொன்னு வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த 15 பாவத்தை நீங்க ஏதாவது செஞ்சிருப்பீங்க. அந்த 15 பாவத்தை செஞ்ச என்ன வரும் சொன்ன ஸல்லல்லாஹு சொல்றாங்க, சிகப்பு நிற அனல் காற்று வீசும். ஒரு காத்து, அனல் காத்து மாதிரி அப்படியே உஷ்ண காத்து வீசும், அது அதிகரிக்கும். இந்த பாவம் அதிகரிச்சா அந்த காத்து வீசும். 2வது பூகம்பம் ஏற்படும். பாக்குறோம் இல்லையா, டிவில நியூஸ்ல பாக்குறோம் இல்லையா, அங்கங்க பூகம்பம். ஒரு சின்ன ஆட்டம் தான், ஒண்ணுமே இல்லாம உருக்கணிச்சு போயிடும், பூகம்பம் ஏற்படும். 3வது பூமி 2ஆ பொளந்துரும். ஒண்ணுமே இல்லாம உருக்கணிச்சு போயிடும். 2ஆ பூமி பொளந்தானே ஆகும், எல்லாம் உள்ள போயிடும், ஒண்ணுமே இருக்காது. அதை சரி செய்து பல வருஷம் ஆகும் இந்த பாவம் அதிகரிச்சா. 4வது எரி கற்கள் எரிப்படுமா, கல் மலையா பல்லாவத்துல பொழிவான். 5வது உருமாற்றம் ஏற்படும். இந்த பாவங்கள்லாம் தவிக்கலாம். ஏன் இதெல்லாம் சொல்றோம் சொன்னா, இதுல முதலாவது விஷயம் தான் நம்ம பார்க்கணும், பொது சொத்தை அபகரிக்கிறது. இதுக்குதான் வக்ஃப்னு சொல்லுவாங்க. முன்னோர்கள் சாலிஹன்கள் நிறைய சொத்தை வக்ஃப் செஞ்சுட்டு போயிட்டு இருக்காங்க. முஸ்லிம்களுக்காக வேண்டி, ஏழைகளுக்காக வேண்டி, அனாதைகளுக்காக வேண்டி, முஸ்லிம் சமுதாய அடுத்த கட்டத்துக்கு போல சொல்லி வக்ஃப் செஞ்சுட்டு போயிருக்காங்க. ஆனா வக்ஃப் சொத்தை இப்ப பராமரிக்கிறது கிடையாது. பராமரிக்கூடிய இன்னும் சொல்ல போனா நம்ம பள்ளிவாசல்ல எங்கெங்க வக்ஃப் சொத்து இருக்குன்னு சில பேருக்கு தெரியதே கிடையாது. அதை தெரியப்படுத்தணும், அதை பாதுகாக்கணும். ஒரு பள்ளிவாச நிர்வாகத்தோட முதன்மையான கடமை என்னன்னு சொன்னா, நம்ம பள்ளிவாச சொத்து எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதை சரி பண்ணி முறை செஞ்சு அதுக்கு ஆபாகன்னு சேர்த்து வைக்கதான் கடமை. பள்ளிவாச நிர்வாகிக்கு என்ன அர்த்தம் சொன்னா, அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் செலுத்துறோம். பள்ளிவாச பாக்குறது மட்டும் பொறுப்பு கிடையாது. எங்கெங்க சொத்து இருக்குதோ, எங்கெங்க அதுல பள்ளிவாசலுடைய வரவு செலவு எது இருக்குதோ எல்லாம் முறையா கணக்கு பண்ணி அடுத்த ஜெனரேஷன் கையில ஒப்படைக்கதான் பள்ளிவாச நிர்வாகத்தோட கடமை. அந்த சொத்து எங்கெங்க இருக்குதோ அந்த முறையா தேர்ந்தெடுத்துக்குமா, அதுதான் வக்ஃபு சொத்து. வக்ஃபு எந்த அளவுக்கு சொன்னா, இந்திய ராணுவத்துக்கு அடுத்து ரயில்வே சொத்து உலகத்துல அதிகமா யாருக்கு தெரியும், இந்திய ராணுவத்துக்கு அதிகமா சொத்து இருக்குது. அதுக்கடுத்து ரயில்வே துறைக்கு அதிகமா இருக்குது. அதுக்கடுத்து 3ஆவதா சொத்து யார்கிட்ட அதிகமா சொன்னா வக்ஃபு சொத்து தான் அதிகமா இருக்குதான். ரொம்ப பரவலா இருக்குது வக்ஃபு சொத்து. எந்த அளவுக்கு சொன்னா 9.4 லட்சம் ஏக்கர். எப்படி 9.4 லட்சம் ஏக்கர் சொத்து இருக்குது, பரப்பளவு சொத்து, வக்ஃபு சொத்து நம்மள்ட்ட இருக்குது. அதுவும் குறிப்பா இந்திய உலகத்துல 54 இஸ்லாமிய நாடு இருக்குது. அந்த 54 இஸ்லாமிய நாடுகள்லயும் இந்தியாவில தான் அதிகமா இருக்குது. நம்ம இந்தியாவில தான் அதிகமான வக்ஃபு சொத்து இருக்குதான். கணக்கிட்டு பார்த்தோம் சொன்னா பல லட்சம் கோடி வரும். அந்த வக்ஃபு சொத்து வந்து கணக்கு பண்ணி போட்டோம் சொன்னா பல லட்சம் கோடி வருமா. அதனாலதான் நேற்று நள்ளிரவுல மசோதா
வக்ஃபு திருத்த சட்டம் சொல்லி மசோதா செஞ்சாங்க. எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, நியூஸ் பாக்குறீங்க இல்லையா? வக்ஃபு மசோதா செஞ்சாங்க, சில சட்ட திருத்தங்களை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. 40 திருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இதை நம்ம கண்டிச்சே தீரணும். ஏன்னு சொன்னா அங்க கை வச்சாங்க, இங்க கை வச்சாங்க, இப்ப வக்ஃபு சொத்துல கை வச்சுட்டாங்க, அல்லாஹ்வோட சொத்துல கை வச்சுட்டாங்க. நம்ம இன்னமும் பொறுமையா என்ன சொன்னா அழிவு நிச்சயம் தான். அதனால இறங்கி நம்ம, அதாவது வக்ஃபு சொத்துக்கு அபகரிச்சிட்டாங்க. குறிப்பா உங்களுக்கு சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா என்ன சட்டம் சொன்னா, வக்ஃபு கவுன்சிலிங் சட்டம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு புரியுமா சொல்றேன். வக்ஃபு கவுன்சில் சட்டத்துல மொத்தம் 22 பேர் நிலுவையில 22 பேர் அதுக்கு அந்த நிர்மாணம் பண்ற 22 பேர் நியமிச்சிருக்காங்க. இப்ப திருத்த சட்டம் எப்படி நியமிச்சிருக்கான்னு சொன்னா, அந்த 22 பேர்ல புதிய சட்டம் இப்படி திருத்தி இருக்கிறாங்க. 22 பேர் இருக்கிறாங்க, வக்ஃபு சட்டத்தை நிர்ணயிக்க 22 பேர் இருக்கிறாங்க. புதிய சட்டம் சொல்லி அதுல 10 பேர் தான் முஸ்லீம் இருக்கலாமா. மொத்தம் 22 பேர்ல 10 பேர் முஸ்லீம் இருக்கலாம். அந்த 10 பேர்த்துல 8 பேர் தான் ஆண்கள், 2 பெண்களை சேர்க்கணும் சொல்லி புதிய சட்டத்தை இருக்காங்க. அந்த 2 பெண்களும் இஸ்லாத்துக்கு மாற்றமா எத்தனை பேர் இருக்காங்க இல்லையா, முஸ்லீம் இருந்துகிட்டும் புர்கா போடக்கூடாது, அது ஆண் ஆதிக்க அடிமை, முஸ்லிம் பெண்கள் சுதந்திரமா போலாம், அப்படிப்பட்ட பெண்கள் வந்துட்டாங்க சொன்னா இன்னும் மோசமா போயிடும். வக்ஃபு சட்டம் அதுல 10 பேர் தான் முஸ்லீம், அந்த 10ல 2 பேர் பெண்கள், மீதி உள்ள 12 பேரு முஸ்லிமும் இருக்கலாம் முஸ்லிம் அல்லாதவரும் இருக்கலாம் சொல்லி சட்டத்தை போட்டிருக்காங்க. அப்படி வந்து என்ன ஆகும் சொன்னா, எல்லா துறையிலையும் மத்த சமுதாயம் கால் வச்சிருச்சு, முஸ்லீம் இருக்கிற எல்லா துறையிலும் கால் வச்சுட்டாங்க. வக்ஃபு சட்டமா இது வரைக்கும் அவங்க உள்ள நுழைஞ்சாங்க சொன்னா ஆபத்து ரொம்ப மோசமா இருக்கும். ஏன்னா பல லட்சம் கோடி மதிப்பு அவங்க கண்ணு உறுத்துதான் செய்யும். ₹1 ₹2 மத்தவங்க அதிகமா போச்சு நம்ம கண்ணு உறுத்துது இல்லையா. இப்ப பல லட்சம் கோடி சொத்து நம்மகிட்ட இருக்குது, முஸ்லீம்கிட்ட இருக்குன்னு சொன்னா அவன் கண்ணு உறுத்ததான் செய்யும். அதனால இதுல கால் வைக்கிறதுக்காக தான் இப்படி சட்டத்தை ஏத்துட்டான். 12 பேர் முஸ்லீம் அல்லாததுல உள்ள போட்டாங்கன்னு சொன்னா, ஒருத்த வந்து வக்ஃபு சட்டம் இது எனக்கு சொந்தம் எனக்கு சொந்தம், கடைசியில தீர்மானம் போய் கடைசியா அப்படி வரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இது எனக்கு சொந்தம்னு போய் கடைசியா தீர்ப்பு போச்சுன்னா அந்த முடிவு யார் தெரியுமா செய்வாங்க, அந்த மாவட்ட கலெக்டர் செய்வார். அந்த கலெக்டர் முஸ்லீமா இருக்கலாம் முஸ்லீம் அல்லாதவங்க, அந்த கலெக்டர் முடிவு செய்வான். ஒரு அல்லாவோட சொத்தை, ஒரு இஸ்லாமியோட சொத்தை, முன்னோர்கள் நமக்கு கொடுத்த சொத்தை ஒரு மாற்று மதத்தார் ஒருத்தர் கலெக்டர் வந்து தீர்ப்பு செய்வார், இது யாருக்கும் சொந்தம். அந்த அளவுக்கு மோசமா போயிடும். அதனால இறங்கி வேலை செய்யணும். அல்லாவோட சொத்து எங்கெங்கெல்லாம் வேலை செய்ய, எங்கெங்கெல்லாம் பாதுகாக்கப்படுதோ அதை கேட்கிற கடமை ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இருக்குது. நமக்கு இல்ல, நமக்கு அந்த கடமை இல்லைங்க, அதை பார்த்துப்பாங்க அப்படி விடக்கூடாது. எல்லா முஸ்லீமும் அந்த கடமை இருக்குது. ஆனா வக்ஃபு சொத்தை மீட்டே ஆகணும். சொன்னும் வக்ஃபுனா அப்படின்னா என்னன்னு சொன்னா, வக்ஃபுக்கு என்ன அர்த்தம் சொன்னா தமிழ்ல நிறுத்துதல் அர்த்தம். நிறுத்துதல், குர்ஆன்ல ஓதும் இல்லையா, வக்ஃபு செஞ்சு ஓதுங்க, நிறுத்தி ஓதுன்னு அர்த்தம். வக்ஃபு செய்யறதுக்கு நிறுத்துதல் அப்படின்னு அர்த்தம். வக்ஃபு யார் செய்யலாம், என்ன செய்யலாம், சுருக்கமா பார்க்கலாம். வக்ஃபுக்கு வந்து 3 நிபந்தனை வேணும். ஒரு ஒரு சொத்தை வக்ஃபு செய்யணும் சொன்னா 3 நிபந்தனை. முதல் நிபந்தனை நிலையான அர்ப்பணம். எல்லாத்தையும் பின்னாடி விளக்கம் தரேன். முதலாவது நிலையான அர்ப்பணம் வேணும். 2வது அர்ப்பணிக்கும் வார்த்தை வேணும். 3வது நிலைத்த தன்மையுடையதாக இருக்கலாம், நிலைத்த தன்மை பெற்று இருக்கலாம். இந்த 3க்கு அர்த்தம் பின்னாடி சொல்றேன். 1 நிலையான அர்ப்பணம், அர்ப்பணிக்கும் வார்த்தை. 2 3வது நிலைத்த தன்மை இருக்கும். அப்படின்னு அர்த்தம் சொன்னா, நிலையான தன்மை அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, அக்ரிமெண்ட் போட்டு ஒரு சொத்தை கொடுக்கூடாது. நான் 5 வருஷம் பள்ளியாசிரியர் கொடுக்குறேன், 10 வருஷம் தர்காக்கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. மொத்தமா ஒப்படைச்சலும். நிலையான தர்மம் டோட்டலா கொடுத்துடலாம். இந்த சொத்து ஃபுல்லா அல்லாஹ்க்காக கொடுக்கணும், வக்ஃபு செஞ்ச இது நிலையான அர்ப்பணம். 2வது அர்ப்பணிக்கும் வார்த்தை, அந்த வார்த்தையை தெளிவா சொல்லலாம். மனசுகளை நினைச்சிட்டு இருந்தாங்க வச்சுங்க, அப்படி கொடுக்கூடாது. இந்த சொத்தை அல்லாஹ்க்காகவே நீ வக்ஃபு செய்யறேன், இந்த மஸ்ஜிதோட இடத்தை அல்லாஹ் வக்ஃபு செய்யணும் வார்த்தையில சொல்லலாம். இது 2வது. 3வது நிலைத்த தன்மை இருக்கலாம், அந்த சொத்து நிலையானதா இருக்கலாம். உதாரணமாக ஒரு 2 கிலோ பிரியாணி ஆக்கிட்டோம், ஒரு 10 தேக்ஸால பிரியாணி ஆக்கி இந்த பிரியாணி அல்லாஹ்க்கு வக்ஃபு செய்யறோம், இது கூடாது. வக்ஃபுனா அது நிலைச்சிருக்கும், பிரியாணி சாப்பிட்டா காலியா போயிடும், இது வக்ஃபு கிடையாது. சொத்து தோட்டம் கொடுக்குறியோ, துறவம் கொடுக்குறியோ, இல்ல நிலம் கொடுக்குறியோ, அது நிலைச்ச கடைசி வரைக்கும் அதுதான் வக்ஃபு செய்யணும் என்பதாக சொல்றாங்க. இந்த 3 வேணும். இதுக்குதான் வக்ஃபு சொல்லுவாங்க. வக்ஃபு செய்யறதுக்கு 4 வார்த்தை வேணும். 4 வார்த்தை நான் சொன்னா, வக்ஃபு, வாகிஃபு, மௌகூஃபுன் அலைஹி. இது அரபில தமிழ்ல சொல்றேன் உங்களுக்கு. வக்ஃபுன்னு சொன்னா அந்த சொத்து வக்ஃபு செய்யுது. வாகிஃப்னு சொன்னா யாரு நான் கொடுக்குறேன்னா, இப்ப எங்க பேர் வாகிஃப். மௌகூஃப்னு சொன்னா நான் எதை கொடுக்குறேன், உதாரணமாக ஒரு தோட்டத்தை கொடுக்குறேன், அதுக்கு பேரு மௌகூஃப். யாருக்கு கொடுக்குறேன், ஏழைக்கு கொடுக்குறேன், அனாதைக்கு கொடுக்குறேன், இதுக்கு பேர் மௌகூஃபுன் அலைஹி. உதாரணமாக அப்துல்லா தன்னுடைய சொத்தை, தன்னுடைய தோட்டத்தை அனாதிக்கு கொடுக்கிறார், இதுதான் வக்ஃபுடைய. அப்துல்லான்றவர் வாகிஃப், தோட்டம் என்பது மௌகூஃப், ஏழை என்பது மௌகூஃப் அலைஹி. இதுதான், இந்த 4 வேணும். வக்ஃபு, மௌகூஃபுன் அலைஹி, இந்த 4 சேர்ந்ததான் வக்ஃபு. இந்த 4 வேணும். குறிப்பாக ஹராமான பொருளை வக்ஃபு செய்யக்கூடாது. ஒரு பொருள் ஹராமா தெரிஞ்சுன்னா அதை வக்ஃபு தான் செய்யணும். அல்லாஹ்க்கு கொடுக்குறேன், அது ஹராமான சம்பாதிச்சா இது ஹராமா போச்சு, அல்லாஹ் கொடுக்குற ஹலால் ஆயினா ஹலால் ஆகாது, ஹராமு தான். அதனால இதெல்லாம் வக்ஃபுடைய சட்டம்.
அப்படி சட்டம் நிறைய இருக்கும். முன்னோர்கள் நிறைய செஞ்சிருக்கிறாங்க. பள்ளியாசல் கொடுத்துருக்காங்க, குரான ஓத கொடுத்துருக்காங்க, தோட்டத்தை கொடுத்துருக்காங்க, கல்வி கொடுத்துருக்காங்க, ஆறு மக்களுக்கு பயணம் ஆறு வெட்டி கொடுத்துருக்காங்க, சத்திரம் சொல்லுவாங்க இல்லையா, வழிபக்கத்தாங்க சத்திரம், இது நிறைய பேர் வக்ஃபு செஞ்சிருக்காங்க. அல்லாஹ் குரான் சொல்றான், குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், நான் வெளியாக்க சமுதாயத்திலே சிறந்த சமுதாயம் நீங்க தான் என்பதாக நம்ம உம்மத்தை பார்த்து சொல்றான். ஏன்னா நம்ம மற்றவங்களுக்கு உபயோகமா இருக்கணும், நமக்கு பாரமா இருக்கக்கூடாது, நம்ம மற்றவங்களுக்காக வேண்டி வாழணும். நம்ம சொத்து சேர்த்து வச்சா அது உன்னோட முடிஞ்சு போயிட்டு, பிறருக்கு கொடுத்து வாழுங்க, பிறருக்காக வேண்டி ஏதாவது செஞ்சீங்க, கல்யாணம் பள்ளியாசலுக்கு கொடுங்க, தர்காக்கு பள்ளியாசலு, கல்யாண சாமானுக்கு அனாதைகள் கொடுத்தீங்கன்னு சொன்னா அது மௌத்தான பிறகு உங்க பின்னாடி வரும். அதுதான் ஸல்லல்லாஹு தன்னுடைய வார்த்தையில சொல்றாங்க, இதா மாத்தல் இன்சான் இன்கத்த அன்ஹு அமல்ஹு, ஒரு மனிதன் மௌத்தா போயிட்டா இன்கத்த அன்ஹு அமல்ஹு, எல்லா அமலும் துண்டித்து போயிடும், இல்லாமின் சலாசா, மூணு மட்டும் தான் கூட வருமா, சொத்து சேர்த்து வச்ச செல்வம், சொத்து, பதவி, ஆணவம் எல்லாம் போயிடும். என்னென்ன சேர்த்து வச்சுன்னு எல்லாத்துக்கும் போயிட்டு கடைசியா போட்டிருக்க துணி எல்லாத்துக்கும் உருவி கஃபன் துணி சுத்தி தான் உங்களை அனுப்புவாங்க. கூட சொத்து எதுவுமே வராதான். சலாசம் சொல்றாங்க, மூணு தவிர எதுவுமே வராது. இல்லாம சலாசத்தன் ஜாரியா, நீங்க செஞ்ச நிலையான தர்மம், ஏதாவது தர்மம் செஞ்சிருப்பீங்க, நிலையான தர்மம், ஒரு பள்ளிவாசி டியூப் லைட் வாங்கி வச்சிருப்பீங்க, ஃபேன் வாங்கி வச்சிருப்பீங்க, ஏதாவது ஒரு அனாதைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பீங்க, இந்த சொத்து கடைசி வரைக்கும் கூடவே வரும். வலதன் சாலின் எதுலகு, சாலிகான குழந்தைய வளர்க்குறது பெரிய கலை, அதை பத்தி பேசிட்டே போலாம். அந்த குழந்தைய சாலிகா வளர்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பின்னாடி துவா செய்யும், யா அல்லாஹ் என் தாய் தந்தையை விட்டு போயிட்டாங்க, அவங்க அப்புறம் விசாலமாக்கு, சொர்க்கத்தை கொடு, அவங்க ஜன்னத்து ஃபிர்தௌஸை கொடு, மீசானத்துக்கு தரசு கனமாக்க துவா செய்யும். அப்படி துவா செஞ்சா அந்த துவா கடைசியும் கூடவே வரும். மூணாவது கற்ற கல்வி, நீங்கள் கற்ற கல்வி மற்றவங்க எத்தி வைக்கிறீங்க பாத்தீங்களா, அதன் மூலியமா ஒருத்தன் பயனடைஞ்சிட்டான்னு சொன்னா அந்த பயன் மௌத்தா போன பேரும் கபருக்கு வந்துட்டே இருக்கும். இந்த மூணு தவிர வேற எதுவுமே கூட வராது என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படை தான் முன்னோர்கள் நமக்காக வேண்டி பல சொத்துக்களை தியாகம் பண்ணிட்டு போனாங்க. உலகத்துல நிறைய பேர் நிறைய இடத்துல தியாகம் பண்ணிட்டு போயிருக்காங்க. உதாரணமாக ஜமாலியா காலேஜ் இருக்கு இல்லையா, அது வக்ஃபு தான், அது வக்ஃபு செஞ்சுதான். எகிப்துல அஸ்கரியா யூனிவர்சிட்டி, அது வக்ஃபு செஞ்சுதான். இப்படி நிறைய மதரசாக்கள், நிறைய யூனிவர்சிட்டிகள் எல்லாம் முன்னோர்கள் நமக்காக வக்ஃபு செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. அதை பாதுகாக்கிற பொறுப்பு நமக்கு இருக்குது. அதை பாதுகாக்க நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். வக்ஃபு சொத்து அப்படியே விட்டுன்னு சொன்னா அவங்க எதிரிகள் ஆக்கிரமிச்சிருவாங்க. இஸ்லாத்த முதல் வக்ஃபு சொத்து எதுன்னு சொன்னா வரலாற்றை பதிவு செய்யறாங்க. இஸ்லாத்த முதல் வக்ஃபு சொத்து, ஒரு நபர் உஹது போர்ல, அவர் பேரு உஹது போர்ல 7 தோட்டத்தை, அவர் பேரு முகைரிக் அப்படின்ற ஒரு யூதர், அவர் முஸ்லிமா கொல்லப்பட்டாரு. அவருடைய 7 தோட்டத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் வக்ஃபு செய்யறேன், நான் மௌத்தா போயிட்டா அவருக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசீத் செஞ்சாங்க. அந்த 7 தோட்டம் தான் இஸ்லாத்து செஞ்ச முதல் வக்ஃபு என்பதாக பதிவு செய்யப்படுது. இன்னொரு இடத்துல மஸ்ஜிது குபா பள்ளிவாசல் என்பதாக சொல்லப்படுது. ரெண்டாவது இஸ்லாத்து செய்யப்படும் ரெண்டாவது வக்ஃபு எதுன்னு சொன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹைபர் போர்ல மிகப்பெரிய ஒரு தோட்டத்தை கைப்பற்றுறாங்க. அந்த தோட்டத்தை கைப்பற்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாஹிமே ஹைபர் போல ஒரு தோட்டம் எனக்கு கிடைச்சிச்சு, ஒரு நிலம் கிடைச்சிது, அந்த மாதிரி வாழ்க்கையில உயர்ந்த தோட்டம் என்கிட்ட கிடையாது, நான் என்ன பண்ணட்டும்னு கேட்கறாங்க. எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருக்கு, என்ன பண்ணணும் கேட்கறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதோட அடிமனத்தை அசலை நீங்க வச்சுக்கீங்க, மத்தத அதுக்குள்ள விளைச்சல் எல்லாத்தையும் வக்ஃபு செஞ்சிருங்க என்பதாக சொல்றாங்க. அப்ப வக்ஃபுடைய நிபந்தனை என்னன்னு சொன்னா 3. 1, அதை விற்க கூடாது. அல்லாஹ்வின் வக்ஃபு செஞ்சுட்டு சொன்னா பிற்காலத்துல நான் அதை விற்கிறேன், நான் தெரியாம வக்ஃபு செஞ்சுட்டீங்க, அப்பா வக்ஃபு செஞ்சேன், தாத்தா அந்த காலத்துல அறிவில்லாம வக்ஃபு செஞ்சேன் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்க கூடாது. வக்ஃபு செஞ்சா செஞ்சதுதான், கியாமத் வரைக்கும். வக்ஃபு செய்யற சொத்து நிலையா அல்லாஹ்ட்ட கொடுத்துடலாம். அந்த சொத்து திரும்ப விற்க கூடாது, விற்கவும் முடியாது, விற்க கூடாது. ரெண்டாவது அது அன்பளிப்பா கொடுக்குறேன், நான் ஒரு இடத்துல வக்ஃபு செஞ்சிருக்கேன்பா, அதை நீ அன்பளிப்பா கிஃப்டா வச்சுக்க அப்படின்னு கொடுக்க கூடாது. வக்ஃபு செஞ்ச சொத்தை விற்க கூடாது, அன்பளிப்பு செய்யக்கூடாது. மூணாவது அதுக்கு உரிமையும் கேறி வரக்கூடாது. தாத்தா கொடுத்த சொத்து எனக்கு பேரனுக்கு சொந்தம், பேரனுக்கு சொத்து இருக்கு, உரிமை கொண்டாடக்கூடாது. வக்ஃபு செஞ்சதான், அதை விற்க கூடாது, அன்பளிப்பு செய்யக்கூடாது, பின்னாடி சொத்துல பங்கு கேட்டு வரக்கூடாது. இந்த 3 நிபந்தனை வேணும் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி கேட்டாங்க. ஆக உஸ்மான் ரலியல்லாஹு பிஹ்ரு ருமா அப்படின்னு மதீனாவுல தண்ணி பஞ்சம் ஏற்பட்டுச்சு. அப்ப பிஹ்ரு ருமா ஒரு கிணறு வெட்டி கொடுத்தாங்க மக்களுக்காக வேண்டி. இது வக்ஃபு உஸ்மான் வக்ஃபு செஞ்ச இந்த அளவு அந்த கிணறு அப்படியே இருக்குது. இதே மாதிரி நிறைய பேர் வக்ஃபு செஞ்சிருக்கிறாங்க. ஒரு சஹாபி வந்து கேட்கிறாரு, அந்த சஹாபி பேரு, என் நாயுமே என் அம்மா நான் ஊருக்கு போகும்போது வஃபாத் ஆயிட்டாங்க, என் அம்மாவுக்கு என்ன ஏதாவது செய்யலாமா கேட்டு செய்யுங்க, அம்மாவுக்கு ஏதாவது நன்மை செஞ்சா போய் சேருமா அப்படின்னு கேட்கறாங்க. ஸல்லல்லாஹு சேரும்பா அப்படின்னு சொல்றாங்க. அமல் செஞ்சதாக வருது. இன்னொரு ரிவாயத்துல வருது, நான் என்ன அமல் செய்யிட்டேன், எது சிறந்தது என்பதாக கேட்க அல்மா என்பதாக சொல்றாங்க. ஸல்லல்லாஹு தண்ணி கொடுப்பா, தண்ணி தான் சிறந்ததுன்னு சொல்ல ஒரு கிணறு வெட்டி கொடுத்ததாக வரலாற்றை பதிவு செய்யுது. உம்மு சாத், அந்த கிணறுக்கு பேர் உம்மு சாத் ரலியல்லாஹு கேட்கறாங்க. அந்த கிணறுக்கு உம்மு சாத், சாதுடைய தாய் கிணறு என்பதா வக்ஃபு செஞ்சாங்க. இப்படி நிறைய சஹாபாக்கள் தொடர்ந்து அடுக்கடுத்து வக்ஃபு செஞ்சுட்டே வந்தாங்க. அதுக்கு அடுத்த வழியா தான் பல முன்னோர்கள் வக்ஃபு செஞ்சாங்க. இன்னும் அந்த சொத்து ஒரு பரவலா கிராமங்கள்ல நகரங்கள்ல பரவலா பரவியே கிடக்குது. எல்லா சொத்தும் நம்ம ஒன்று சேர்க்கலாம், அதுக்காக வேண்டி நம்ம முயற்சி செய்யலாம். அந்த அடிப்படையில் தான் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஏப்ரல் 13 வர ஞாயிற்றுக்கிழமை செங்கல்பட்டுல
ஒவ்வொரு தலைமை எடுத்து வச்சிருக்காங்க. அந்த வக்ஃபு சட்டை எதிர்க்க வேண்டி எங்கெங்கெல்லாம் நம்ம தலைமை இருக்குதோ அந்த இடத்துல வச்சிருக்காங்க. தமிழகம் மூலம் ஏப்ரல் 13 ஞாயிற்றுக்கிழமை வக்ஃபு திருத்த சட்டத்தை எடுத்து தமிழகத்துல மாவட்டத்துல தலைமையில நம்மளுக்கு செங்கல்பட்டு மாவட்டம் இல்லையா, அந்த மாவட்டத்துல பழைய பஸ் ஸ்டாண்ட்ல மாலை 5 மணிக்கு வச்சிருக்கிறாங்க. நம்ம எல்லாம் அதுல கலந்துக்கணும், நம்மளுடைய எதிர்ப்பு தெரிவிக்கும். கண்டன ஆர்ப்பாட்டம் எல்லா இடத்துலயும் எல்லா மாவட்டத்திலையும் அது ஒரே நேரத்தை வச்சிருக்காங்க. நமக்கு செங்கல்பட்டுல பழைய பஸ் ஸ்டாண்ட் 5 மணிக்கு வச்சிருக்காங்க. இன்ஷா நம்ம எல்லாம் ஒன்னா கலந்துக்கிறோம். இன்ஷா இது சம்பந்தமாக வரக்கூடிய ஜுமால் இன்னும் தெளிவாக பேசப்படும். அனைவரும் முன்கூட்டியே வாங்க. அல்லாஹ் தொடர்ந்து துஆ செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு முழு வெற்றியை விரைவாக தந்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.